ஒரு காலத்துல செயின் வார்னே, முத்தையா முரளிதரன் போன்ற பயங்கரமான ஸ்பின் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர்களை போட்டு நம்ம இந்திய பேட்டர்கள் வந்து போட்டு பொளந்து கட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இந்தியன் டீம் இப்ப ஸ்பின்னர்களை பார்த்தாவே சும்மா பயந்து கிடக்குறாங்க. அது வெளிநாட்டு ஸ்பின்னர்களை பார்த்தாவே மிரண்டு போய் கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு இப்ப இந்தியன் டீம் டெஸ்ட்ல ரொம்ப மோசமா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்ம இந்திய அணி இலங்கையில போய் விளையாட போறாங்க. அதுவும் உலகத்தர வாய்ந்த பயங்கரமான ஒரு ஸ்பின் அட்டாக் இருக்கக்கூடிய அந்த பிட்ச் கண்டிஷன்ல போய் நம்ம இந்திய அணி விளையாட போறாங்க. எப்படி அவங்களோட ஸ்பின்னை சமாளிக்க போறாங்க? WDC ஃபைனல் நம்ம இந்திய அணி போகணும்னா பிளஸ் இந்த 2 டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட். அப்படிப்பட்ட சூழல்ல நம்ம இந்திய அணி இந்த 2 டெஸ்ட் ஜெயிக்குமா இல்ல ஜெயிக்காதா? WDC ஃபைனல் நம்ம இந்திய அணி போகுமா இல்ல போகாதா? அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா பார்க்க வந்திருக்கும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. உலகக்கோப்பை அதாவது டெஸ்ட் உலகக்கோப்பை அப்படின்னு ஒன்று அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்திய அணி 2 முறை கண்டினியூவா பேக் டு பேக் வந்து ஃபைனல் போனாங்க. முதல் முறை நியூசிலாந்து கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க. 2வது முறை ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து தகுதி பெற முடியல. இப்போ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இப்போவும் தகுதி பெறுமா தகுதி பெறாதா அப்படின்ட்டு ஒரு நூல் இலையில மாட்டிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் விளையாண்ட மேட்சஸ்ல இந்திய அணி மோசமான முறையில் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. அதுவும் சொந்த மண்ணில் தோல்வி. அதுக்கு முன்னாடி வந்து நியூசிலாந்து கிட்ட போன டைம் வந்து அடி வாங்கினோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட சொந்த மண்ணில் அடி வாங்கினோம். ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போனாங்க. இந்த மாதிரி சொந்த மண்ணிலே இந்திய அணி தோக்குறாங்க. அது ஸ்பின் அட்டாக்கை சமாளிக்க முடியல. ஸ்பின்னரை பார்த்தாவே பயப்படுறாங்க. அது வெளிநாட்டு ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா நம்ம பேட்டர்கள் இப்படி தடுவாருமாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப இனி இந்தியாவுக்கு 9 டெஸ்ட் இருக்கு. WDC ஃபைனல் போகணும் அப்படின்னா இந்த 9 டெஸ்ட்ல 8 டெஸ்டாவது கம்பல்சரி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம இந்திய அணி இருக்காங்க. 2 டெஸ்ட் ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விளையாட போறாங்க. ஸ்ரீலங்காவில் போய் விளையாட போறாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாந்து போறாங்க. அங்க போய் 2 டெஸ்ட் விளையாட போறாங்க. அப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டெஸ்ட் வந்து விளையாட போறாங்க. அது ஆஸ்திரேலியா அணிக்கு விளையாட போறாங்க. இந்த 9 டெஸ்ட்ல நம்ம இந்திய அணி அட்லீஸ்ட் கம்பல்சரி 8 டெஸ்ட் ஜெயிச்சாங்கன்னா WDC ஃபைனலுக்கு தகுதி பெறலாம். ஒரு டெஸ்ட்ல அதாவது இதுல இந்த 9 டெஸ்ட்ல ஏதோ ஒரு டெஸ்ட்ல டிராவோ ஒரு டெஸ்ட்ல தோல்வி அடைஞ்சாங்கனாலும் வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. WDC கனவுங்கிறது அப்படியே மூடி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். அதுதான் இப்ப நம்ம இந்திய அணியோட பெரிய ஒரு தலையெழுத்தா இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவில் போய் விளையாட போறாங்க. நம்ம இந்தியாவிலேயே வெளிநாட்டு ஸ்பின்னர்களில் சமாளிக்க முடியாம பயங்கரமா தோல்வி அடைஞ்சோம். எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா நீங்க வந்து 2 டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. அந்த 2 டெஸ்ட்டும் இந்தியா எந்த அளவுக்கு மோசமா விளையாண்டாங்கன்னு. ஆனா இலங்கையோட பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்கும்னா பயங்கரமா ஸ்பின் அட்டாக்கா இருக்கும். அவங்களோட ஸ்பின் வேற லெவலா இருக்கும். டெரிஃபிக்கா இருக்கும். அங்க ஸ்பின்னோட அட்டாக் சும்மா மரண மாசம் இருக்கும். அங்க போய் நம்ம பசங்க என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. ஸ்பின் அதாவது எதனால இப்படி தடுமாறுறாங்க? ஸ்பின் அட்டாக்க பார்த்தாவே பயங்கரமா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா, இதுக்கு எல்லாமே மூல காரணம் IPL தாங்க. IPL வந்ததுக்கப்புறம் பேட்டர்கள் இந்த டெஸ்ட்டுங்கிறத ஒன்று மறந்துட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். அந்த T20 ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னோட பேட்டிங்ஸ் இதெல்லாம் மாற்றி விளையாண்டு அந்த ஸ்பின் அட்டாக்கை எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியாமல் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. IPL வந்ததுக்கப்புறம் ஸ்பின் அட்டாக்ல நம்ம இந்திய அணி ரொம்ப மோசமாக விளையாடுறாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ரீசன் வச்சுக்கலாம். IPL வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பின் அட்டாக்கை எப்படி சமாளிக்கன்னு தெரியல. இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா WDC ஃபைனல் ஃபர்ஸ்ட் 2 தடவை நம்ம தான் ஃபைனல் போனோம். அப்போ நம்ம கிட்ட இருந்த ஹெட் கோச் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தலைவன் ராகுல் டிராவிட். அவரு எப்படி டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாருன்னு நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ப்ளஸ் வந்து எவ்வளோ வேகம் 150 200 கிலோமீட்டர் வேகத்தில் கூட நீ வந்து போடியா பால் அப்படியே அதே இடத்துல அவர் காலு கீழே வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு பிளேயர் ஹெட் கோச்சாக இருந்தப்ப நம்ம இந்திய அணி 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு தகுதி பெற்றோம். ஆனால் இப்போ இருக்கிறது நம்ம தலைவர் கௌதம் கம்பீர். ப்ளஸ் கௌதம் கம்பீர் தகுதிக்கு அதாவது கோச்சாக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்திய அணி அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிட்ட போக முடியாத சூழலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. என்ன ரீசன் தெரியல. ப்ளஸ் அவரோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கு. டிராவிட்டோட அப்ரோச் வேற மாதிரி இருந்திருக்கும். பிளேயருக்கும் ப்ளஸ் நம்மளோட கௌதம் கம்பீருக்கும் சரியான அப்ரோச் இல்லாதனால வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதா? இல்லை நம்ம பிளேயர்கள் வந்து IPL விளையாண்டு இந்த டெஸ்ட் மேட்சுக்கு சரியான அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இப்ப நம்ம என்ன பண்ண போறோங்கிறதா ஒரு பெரிய கேள்வி. நம்ம இந்திய அணி இலங்கை மண்ணில் இலங்கையை வீழ்த்தி அவனுக்கு கம்பல்சரி
2 டெஸ்ட் மேட்ச் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த 2 டெஸ்ட் மேட்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மண்ணுல அவங்கள வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் நியூசிலாந்துல போய் அவங்கள ஒயிட் வாஷ் பண்ணணும். அப்புறம் இந்தியாவுக்கு வர ஆஸ்திரேலியாவ அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவ அடிக்கணும். பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அடிக்கணும். இந்த மாரி பண்ணாங்கன்னா மட்டும் தான் இந்த வருஷம் WTC ஃபைனலுக்கு நம்ம இந்தியாவால தகுதி பெற முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கருத்த நீங்க இந்த இடத்துல பதிவு பண்ணுங்க. இந்தியா இந்த மாரி டெஸ்ட் மேட்சஸ்ல தொடர்ந்து தோல்வி அடையறாங்க. அதுவும் சொந்த மண்ணுல ஒயிட் வாஷ் ஆகுறாங்க. சொந்த மண்ணுல அது அயர்லாந்து அதாவது வெளிநாட்டு ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐபிஎல் தான் காரணமா? இல்ல நம்மளோட ஹெட் கோச் கௌதம் கம்பீர் காரணமா? யார் காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து தீர்மானிங்க. ஏன்னா ஸ்பின்னாவே இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்பின்ன வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இந்திய அணிக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறனால நிலைமையில வந்து நம்ம இந்திய அணி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல உங்கள்ட்ட அந்த கருத்த கேட்கிறேன். இந்தியாவோட இந்த ஒரு நிலைமைக்கு டெஸ்ட் மேட்ச் இந்த நிலைமைக்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஐபிஎல், கௌதம் கம்பீர் வேற ஏதாவது ரீசன் இருந்தாலும் நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா இந்த வருஷம் WTC ஃபைனல் போகுமா இல்ல போகாதா அப்படிங்கிறதையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.